காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பிடிக்கவில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமது நியூஸ் தமிழ் செய்தியை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 100 நாள் திட்டம் என்பது ஊரக வளர்ச்சியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக கருதப்படுகிறது. எனவே அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு போதுமான அளவுக்கு பணம் ஒதுக்கவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில் அதை நியூஸ் தமிழ் செய்தியாக ஒளிபரப்பியது. இந்நிலையில் அதை குறிப்பிட்டு முதலமைச்சர் அவர்கள் தனது கருத்தில் காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரான இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பிடிக்கவில்லை என்றும் இந்திய கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மீது சம்மட்டி கொண்டு அடித்து ஒரே அடியாக ஒழித்துவிட வேண்டும் என்ற வேளையில் இறங்கி இருக்கிறது இறக்கமற்ற பாஜக அரசு என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் உங்களுக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிகள் என்றால் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை கூட ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்யவில்லை. அதே ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்கிறீர்களே, அதே வேகாத வேயில் உடலை வருத்தி வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் மனமில்லை என்றும் அதற்கு பணமில்லை என்று தற்போது கேள்வி கேட்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடெங்கும் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கழக உடன்பிறப்புகளும் ஏழை மக்களும் எழுப்பும் குரல் டெல்லியை எட்டெட்டு என்றும் தற்போது இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். இப்போதாவது அரசின் மனம் இறங்கட்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது இன்றைய தினம் திமுக சார்பில் தமிழகம் முழுக்க அனைத்து ஒன்றியங்களிலும் 100 நாள் வேலைக்காக ஒதுக்கப்படாத நிதியை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியங்களில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் மற்றும் அமைச்சர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கும் நிலையில் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். உடனடியாக மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு தொடர்பாக வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் நமது நியூஸ் தமிழில் வந்த செய்தியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அவர்கள் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார்.